எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் இன்னைக்கு நம்ம ஐம் குரூப் சீரிஸோட சீசன் 2 தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சின்னதாக ஒரு மினி சீரிஸ் மாதிரி தான். ஆல்ரெடி நம்ம சேனல் சீசன் 1 போட்டிருக்கோம். அண்ட் மேர்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எல்லா படமும் சீரிஸும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்து கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம குரூட்டை தான் காமிக்கிறாங்க. அவன் பாட்டுன்னு காட்டில் நடந்து வந்துட்டு இருக்கிறான். ஸோ அப்பா அங்கே வந்து ஒரு முட்டை மாதிரி இருக்குது. அந்த முட்டை வந்து டொக்குன்னு தட்டும்போது அந்த முட்டை அப்படி பொறிஞ்சு வருது. அதுக்குள்ளே வந்து ஒரு பறவை இருக்குது. அந்த பறவையை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது அந்த பறவை. ஸோ அந்த பறவைக்கு நிறைய சாக்லேட்லாம் கொடுக்குறோம். அந்த பறவை நல்லா சாப்பிடுது. ஸோ அந்த பறவை இவனுக்கு வந்து அந்த பறவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பறவை எப்படியா கூட்டின்னு போனப்பா அப்படின்னு மாதிரி இவன் முடிவில் இருக்கான். ஆனால் வந்து அந்த பறவை வந்து சவுண்டு போட்டுகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. நம்ம அவனை கூட்டினே, அதாவது குரூப் வந்து அந்த பறவை வந்து கூட்டிகிட்டு போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருக்கான். ஆனால் வந்து கத்திக்கிட்டே இருக்கனால வந்து அந்த பறவை வந்து என்ன பண்ணாரு, ஹேண்ட் பேக்கில் போட்டு மூடி வச்சுட்டு படுத்துறான். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து இதே மாதிரி நிறைய பறவைலாம் வருதுங்க. ஸோ அதெல்லாம் நம்ம குரூட்டை தான் துரத்தி வந்து அவன் பாட்டு ஓடிட்டு இருக்கான். அப்போ தான் தெரிய வருது அந்த பறவைகள் எல்லாமே வந்து குரூட்டை துரத்திட்டு வரல, அதோட அம்மாவை தான் தேடி வந்திருக்கு. ஸோ அவங்க அம்மா வந்து பயங்கர நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அம்மாவை காமிப்பாங்க. அவங்க அம்மா கூட வந்து அந்த பறவைகள் எல்லாமே போயிடும். ஸோ அப்போ தான் வந்து இவன் கொஞ்சம் ரொம்ப எமோஷனல் ஆகும். ஏன்னா வந்து இவனுக்குலாம், அதாவது அந்த பறவைகளுக்குலாம் அம்மா இருக்குது, நமக்கு ஒரு அம்மா இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் ரொம்ப எமோஷன் ஆவான். அப்புறமே இவன் ஒரு பறவை வளர்த்தான் தெரியுமா. அந்த பறவை வந்து போகும்போது அந்த பறவை வந்து சாக்லேட் சாப்பிட்ருக்கோம்ல, ஸோ அதை மட்டும் கொடுத்துட்டு அந்த பறவை போயிடுது. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்ம குரூட் வந்து உட்காந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கு. ஸோ அந்த இடமே வந்து கன்றாவே அலங்கோலமாக இருக்குது. அப்போ கூட அதுக்கு ஸ்பெல்லிங் சென்ஸ் இல்லை போல். ஸோ அது பாட்டு விளையாடிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து கேம் விளையாட முடியல. அப்போ தான் தெரியாது ஜாய்ஸ்டிக்கில் வந்து பேட்டரி இல்லைன்ட்டு. ஸோ அந்த இடம் பார்க்க ரொம்ப கன்றாவே இருந்துச்சா. இது என்ன பண்ணுன்னா போயிட்டு நம்ம ராக்கெட்டோட டூல் பாக்ஸில் வந்து பேட்டரி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குது. அப்படியே டூல் பாக்ஸ்குள்ளேயே போயிட்டு அதோட மூக்கு மாதிரி இருந்துச்சு. அந்த மூக்கு வந்து குரூட் மேலே அப்படியே ஒட்டிக்குது. ஸோ அப்போ தான் வந்து நம்ம குரூட்டுக்கு வந்து ஸ்மெல்லிங் சென்ஸ் தெரியுது. ஸோ எனக்கு வந்து இல்லாத ஒன்று ஸ்மெல்லிங் சென்ஸ் மட்டும்தான். ஆனால் இப்போ வந்து அவனுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு அந்த மூக்கு மாதிரி மாட்டின ஒன்று. ஸோ ஃப்ளவர் எல்லாமே இப்போ மோந்து பார்க்குறான். சாப்பாடு ஐட்டில் எல்லாத்தையுமே மோந்து பார்க்குறான். எதெல்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்றா பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு டிவைஸை உடச்சி அதுக்குள்ளே வந்து ஒரு பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரியை எடுத்துகிட்டு நம்ம போய் ஜாஸ்டிக்கில் போட்டு விளாட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பான். அப்போ தான் அந்த அதாவது அவன் ரூமை போய் பார்க்கும்போது அந்த மூக்கு மாதிரி மாட்டிருப்பான்ல, அப்போ தான் தெரிய வருது அந்த இடமே வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, ரொம்பவே அவனுக்கு ரொம்ப நாற்று அடிக்குது. ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறான். சரி, ஓகே, ரொம்ப நாத்தமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, அங்கே ஒரு தொடப்பம் இருக்கும். அந்த தொடப்பத்தை எடுத்து அந்த மூக்கு மாதிரி இருக்கும் தெரியுமா, அதை வந்து எடுத்துடுறான். நான் என்ன நினச்சேன்னா, நான் பார்க்கும்போது என்ன நினச்சேன்னா, மற்றவங்க கூட என்ன நினச்சிருப்பாங்கன்னா, அவன் அந்த இடத்துல க்ளீன் பண்ண போகிறான்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவன் அப்படியே வந்து அந்த தொடப்பத்தை வச்சு அப்படி மூக்கி அப்படி தூக்கி போட்டுடலாம். அப்புறமா என்ன அப்படியே கேம் விளையாடிட்டு இருக்கான். ஸோ ஜாய்ஸ்டிக்கில் பேட்டரி போட்டு நான் ஜாலியாக கேம் விளையாடிட்டு இருக்கான். இப்போ கட் பண்ணிங்கன்னா நமக்கு குரூப் ஸ்பேஸ்ஷிப் தான் காமிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போகுது. அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போகுது. ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்துருந்தீங்கன்னா, வந்து கஷ்டப்பட்டு ஒரு காஃபி பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சிருப்பான். அது எல்லாத்தையுமே வந்து காஃபிலாம் போட்டு வச்சிருக்கான். ஸோ அப்புறமா வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஸ்பேஸ்ஷிப் வந்து லேண்ட் ஆகுது. அப்போ தான் என்னன்னு போய் பார்த்தா அது வந்து ஒரு இந்த பனிலாம் இருக்கும் தெரியுமா, இந்த மவுண்ட் எவரெஸ்ட் மாதிரி அந்த இடம் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ரொம்பவே ஜாலியாக வரான். அதுக்கான சூட் எல்லாமே போட்டுக்கிட்டு ஸ்வெட்டரு, ஸ்கார்ஃபு, அப்புறம் வந்து மஃப்ளர் இது எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு பயப்புள்ள ஜாலியாக போயிட்டு அங்கே விளாட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறான். ஸோ ஃபஸ்ட்டு ஜன்னலேருந்து எட்டி பார்ப்போம், நல்லா நம்ம எங்கே வந்திருக்கோன்ட்டு. அதை பார்த்து ரொம்ப ஜாலியாகிட்டு அப்படியே இறங்கி வந்து அங்கே இருக்கிற அப்படியே அந்த பனிலாம் இருக்குமா, ஸோ அது கூட அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு இருப்பான். அப்புறமா வந்து குட்டி பனி எடுத்து ரவுண்ட் பண்ணி அதை பொம்மை மாதிரி ஆக்குவான். ஸோ இது வந்து இன்னும் பெருசாக பண்ணணுன்ட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுவான், ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கிற எல்லா டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி தான் பெருசாக ஒரு பொம்மையை உருவாக்குவான். ஸோ அந்த பொம்மையை உருவாக்கி அது மேலே எல்லாம் ராக்கெட் மேலே வச்சு விடுவான். ஸோ அப்போ தான் அந்த பொம்மை வந்து என்ன பண்ணுன்னா, அந்த பொம்மை வந்து இவனுக்கு எதிராக மாறிடும். ஸோ அந்த பொம்மை வந்து இருவனை சாவடிக்க அப்படி மாதிரி பண்ணுவான். ஸோ அப்போ தான் வந்து குரூட்டும் போய் ஒழிஞ்சிப்பான், ஏன்னா இது நம்ம செஞ்சு நமக்கு எதிராக திரும்புதுன்ட்டு. ஸோ அப்புறமா அந்த பொம்மையை வந்து அந்த பனி பொம்மை வந்து குரூட்டை தேடிட்டு இருக்கோம். அவன் போய் ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சிட்டு இருந்திருப்பான். ஸோ அப்புறமா வந்து ஏதாவது கொல்லணுமே அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறான்னா, ஸ்பேஸ்ஷிப்பை தரமட்டமாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பொம்மை பிளான் போட்டிருக்கோம். இதை தெரிஞ்சு வந்து நம்ம ஸ்பேஸ்ஷிப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி போயிட்டு காப்பாற்றணும்னு போவோம். அப்போ தான் தெரிய வருது ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுக்கா போல் காஃபி போட்டு வச்சுருக்கோம்ல. ஸோ அந்த காஃபியை நம்ம எப்படியா குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த பனிக்கட்டிலாம் இருக்கு தெரியுமா, ஸோ அதை ரவுண்ட் பண்ணி கரெக்டாக வந்து மண்டையில் அடிக்கிறான். அதாவது பொம்மை மண்டையில் அடிக்கிறான். ஸோ அதனால் வந்து அது ராக்கெட் மாதிரி இருக்கும்ல, அதை வந்து பிச்சு விட்டு அப்படியே வந்து அது மேலே போயிடுது. ஸோ அது அப்படியே பட்டாசு மாதிரி வெடிக்குது. ஸோ அப்படியே வந்து அவன் வந்து என்ன பண்ணானா, மறுபடியும் வந்து ஸ்பேஸ்ஷிப்குள்ளே போயிடுறான். ஸோ ஸ்பேஸ்ஷிப்குள்ளே போயிட்டு அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, காஃபி குடிக்கலாம் எடுத்து வாயில் வைக்கிறான். ரொம்ப சூடாக இருக்குது, அதை தட்டி விட்டுறான். ஸோ அது இப்போ அந்த காஃபி போயிட்டு அப்படியே நம்ம ராக்கெட் படுத்துட்டு இருந்திருப்பான் போல இருக்கு, அவன் மேலே விழுந்தது. இப்படி கட் பண்ணினா நம்ம குரூட் இருக்கான் தெரியுமா, அவன் ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கான். ஏதோ வந்து சவுண்டு கேட்குது. என்ன சவுண்ட் போய் ஜன்னலில் போய் எட்டி பார்த்தா ஐஸ்கிரீம் வண்டி வருது. இவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான், ஐஸ்கிரீம் வண்டி வருது, நம்ம டேஸ்ட் பண்ணி ஆகணுமேட்டு. ஸோ அவன் போய் காசு தான் இருக்கான்னு பார்க்குறான். அவன் பாக்கெட்டில் காசு இல்லை. அப்புறம் உண்டியில் இருக்கான்னு பாரு, உண்டியலுமே இல்லை. இந்த ஒரு மிஷின் இருக்கும் தெரியுமா, இந்த பொம்மையெல்லாம் எடுத்து கொடுக்கல, அந்த மிஷின் இருக்குது. மிஷினை உடச்சி போய் காசு எடுத்துகிட்டு போயிட்டு எப்படியாவது போய் வாங்கணும்
அப்படின்ற முடிவில் இருக்கான். அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிற காசு தான் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அந்த ஐஸ்கிரீம் வண்டியில் கொடுத்து ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு போகிறான். பார்த்தா அந்த ஸ்பேஸ்ஷிப்பை தாண்டி ஐஸ்கிரீம் வண்டி போயிடுச்சு. எல்லாமே செம்ம கேண்டிட்டு எனக்கு ஐஸ்கிரீம் தரலான்ட்டு குட்டி ஸ்பேஸ்ஷிப்பை ரெடி பண்ணிட்டு வெளில போயிடுறான். அந்த ஸ்பேஸ்ஷிப் போட்டு வெளில போயிட்டு ஐஸ்கிரீம் வண்டி எப்படியாவது நம்ம போயிட்டாங்க அங்கே இருக்கிற ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்ட்டு ஐஸ்கிரீம் வண்டிக்குள்ளேயே போய் உட்காந்துட்டு அங்கே இருக்கிறவங்கள தடமாட்டமாக்கிட்டு ஐஸ்கிரீம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு வந்து கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வேர்ல்ட் 1ல வந்து அந்த நோவா இருப்பாங்க தெரியுமா. ஸோ அவங்க வந்துட்டு நீங்கள் என் ஸ்பேஸ்ஷிப்பே தரமாட்டமாக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி வந்து காமிப்பாங்க. இவங்க பேசுகிற குரூட் கணக்காம உட்கார ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டுட்டு இருப்பான். ஸோ கடைசியில் வந்து கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வந்து காப்பாற்றிடுவாங்க. ஆனால் வந்து இது காமிக்க மாட்டாங்க, ஏன்னா அப்படியே முடிச்சிருப்பாங்களா. ஸோ என்னோட கெஸ் வச்சு சொல்கிறேன், கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி தான் லாஸ்ட் வந்து காப்பாற்றிருப்பாங்கன்னு. போய் கட் பண்ணிங்கன்னா நமக்கு நம்ம இந்த வாட் இஃப் சீரிஸில் இந்த வாட்சர் தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு விதை, அந்த விதையை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வருவான். ஸோ அவன் வந்து கண்டிப்பாக அந்த விதையை காப்பாற்றுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு இடம் மாதிரி இருக்குது. ஸோ இந்த இந்தியானா ஜோன்ஸ் படத்துலலாம் வரும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு இடம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த விதையெல்லாம் காமிக்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம குரூட் அங்கே அப்படியே நடந்து போகிறாரு. ஸோ குரூட் நடந்து போயிட்டு கை ஒரு பால் வச்சு விளையாடிட்டே போகிறான். இவன் தான் வந்து அந்த விதையை காப்பாற்ற போகிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வாட்சர் சொல்லுவார். ஸோ போன இடத்துல வந்து அப்படியே அந்த விதையை போய் காப்பாற்றலான்னு போவான்ல, அப்போ என்னன்னா பால் உருண்டு போயிடும். ஸோ இதை பார்த்துட்டு வாட்சர் வந்து பாலை தேடி போகாத, அந்த விதையை தேடு, விதையை சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம குரூட் வந்து ஒன்று அமுத்தி விட்ருவாரு. அதுலேருந்து அந்த விதையை சுற்றி அப்படியே ஃபுல்லாக நெருப்பாக வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ தான் நெருப்பை எப்படியே போய் தடுத்து விடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து டக்குன்னு என்ன ஆனதா அதெல்லாம் கண்டுக்காம குரூட் படுத்து தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டே இருக்கும்போது சூரிய ஒளி அப்படியே அவன் மேலே படுது. ஸோ அதில் அப்படியே ஏந்துக்கிறான். அப்படியே அந்த விதையில வந்து வெளிச்சமாக தெரியுது. கஷ்டப்பட்டு போயிட்டு அந்த நெருப்பில் தாண்டிட்டு போய் பார்த்தா அந்த விதையை காப்பாற்ற வரல, விதை மேலே பால் இருக்குது, அதை தான் எடுத்துட்டான். அதனால விதை வந்து அப்படி எரிஞ்சு போயிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு வாட்சர் வந்து எப்படி என்னோட கெஸ் தப்பாச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் அவன் பாட்டு பால் எடுத்துகிட்டு போய் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். ஸோ அது அந்த நெருப்பு வந்து அந்த விதையை வந்து எரிச்ச உடனே டக்குன்னு அந்த இடமே வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து தான் அப்படியே வந்து ஃபுல்லாக பாழாயிடுது. ஸோ அதெல்லாம் அப்புறம் குரூட் வந்து உயிரோடு தான் இருக்கான். அவன் இப்படி உயிரோடு தான் அப்படின்ற மாதிரி வாட்சர் யோசிக்கிறாரு. அப்போ தான் தெரிய வருது விதை நான் சொல்லியிருந்தா தெரியுமா, அந்த விதை வந்து வேறு யாருமே இல்லாமல் குரூட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவருக்கு தெரிய வருது. ஸோ எப்படியோ வந்து குரூட் தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து வாட்சருமே சந்தோஷப்படுறா. குரூட் கடைசியில் வந்து வாட்சருக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புது.